எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ யாராவது எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் மெயில் ஐடிக்கு கொஸ்டின் பேப்பர் வருங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து டெஸ்ட் நம்பர் 1 நடந்தது. ஃபுல் டெஸ்ட் வந்து இந்தியன் பாலிட்டி, அது இல்லாமல் ப்ளஸ் சயின்ஸ், இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் நடந்தது. அது இல்லாமல் யூனிட் 1 வந்து நம்ம தமிழ்ல இருந்து எடுத்து நடத்துனதுங்க. அது இல்லாமல் HCF, LCM, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், இந்த 4 டாபிக் ப்ளஸ் அழகு 1 இலக்கணம், அது இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ், இந்தியன் பாலிட்டி, இதெல்லாம் சேர்த்து 200 கொஸ்டின் ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல எப்படி கேட்பாங்களோ அதே அளவுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் கொஞ்சம் அதை விட கூடுதல் ஸ்டாண்டர்டோடவே இருக்கும். கொஞ்சம் டஃபாகவும் இருக்கும். டஃப்பான எக்ஸாம்ல நம்ம இங்கே மாடல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம ஈஸியாக நமக்கு தெரிஞ்சது மட்டுமே கொஸ்டினாக எடுத்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம மாட்டிப்போம். ஓகே. ஸோ டெஸ்ட் நம்பர் 2 ஸோ இன்னைக்கு நடந்ததோட கொஸ்டின் பேப்பர் நான் போஸ்ட் பண்றேன், சரிங்களா? அதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கொஸ்டின் பேப்பர் வித் கீயோட நான் தரேன். ஸோ அதை நீங்க ஒரு தடவை பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு, இன்னும் ஒரு 20+ டேஸ் தான் இருக்கு. இந்த டேஸ்ல நீங்க உட்காந்து அழுத்தி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா குரூப் 4ல ஒரு சர்வீஸ் வாங்க முடியும். இன்ஃபேக்ட் வேகன்சிஸ் வந்து உறுதியாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது டிஎன்பிஎஸ்சி சேர்மனே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால அதிகம் பண்ணுவாங்க. வேகன்சி கம்மியா இருக்கு, நம்ம இந்த டைம் வருமா வராதா அப்படின்ற நினைப்போட இருக்காதீங்க, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோடைய டெஸ்ட் நம்பர் 2 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், சரிங்களா? இதுல வந்து அழகு 2, 3 சொல் அகராதி மற்றும் எழுதும் திறன், சரிங்களா? தமிழ் தடுமாறுது. ஓகே. ஸோ இந்த பார்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து 200 கொஸ்டின் எடுத்திருப்போம். ஸோ 75 கேள்வி வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்ல இருந்தும், 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ்ல இருந்தும், அது இல்லாம இதுல 100 கொஸ்டின் அப்படின்றத எடுத்திருப்போம். ஸோ 200 கொஸ்டினுக்கு நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 150 வரைக்கும் ஈஸியா எடுக்கலாங்க. 155 வரைக்கும் கூட ஈஸியா எடுக்கலாம். ஸோ அங்க நமக்கு கட் ஆஃப் வந்து நிறைய இருக்கும். 168 அப்படின்றது லாஸ்ட் டைம் கட் ஆஃபா இருந்தது. நம்ம வந்து டஃபாவே கொஸ்டின் பேப்பர் எடுப்போம் அப்படின்றதுனால நம்ம இதை எடுத்திருக்கோங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு தரேன். சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன், நீங்க பாருங்க. ஓகே. ஸோ டெஸ்ட் நம்பர் 1 ஃபுல் டெஸ்ட் வந்து ஏற்கனவே வந்து நடந்துருச்சு 8/6ல. 14/6 இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 2 ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அப்புறம் யூனிட் 2ல இருக்கக்கூடிய ஜியாகிரபி, சரிங்களா? சொல் அகராதி மற்றும் எழுதும் திறன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுதான் இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு உண்டானது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் பாருங்க. ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா இதில் கூகுள் ஃபார்ம்ல லிங்க் கொடுத்துருக்கு. அதில் போய் உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு கொஸ்டின் பேப்பரும் வந்துடும், அதனுடைய ஆன்சரும் வந்துடும். ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதில் நீங்கள் 150+ போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9-10 தேர்வு இருக்கும். இந்த 10 தேர்வுலையும் நீங்கள் ஒரு 150+ போட்டிங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக் பேஸ்டா இருக்கும். ஸ்கூல் புக்னா இப்ப இருக்கிற ஸ்கூல் புக், இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல் புக், அதுக்கு முன்னாடி. ஸோ ஓரளவு இந்த பழைய ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றனால ஹிஸ்டரி பார்ட்ல நிறைய பழைய ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம எடுத்துட்டு போங்க. ஓகே. நீதி கட்சியால் வட்டமேசை மாநாட்டிற்கு அனுப்பப்பட்ட பிரதிநிதி யார்? ஸோ எல்லாருமே நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா அயோத்திதாஸ் கிடையாது, சரிங்களா? மறைமலையடிகள் கிடையாது, MC ராஜாவை தான் நம்ம போடுவோம். ஆனா MC ராஜா கிடையாது. MC ராஜா இன்ஃபேக்ட் 1900 ஏர்லி ஸ்டேட்ல 1916 வந்திருப்பாரு. நான் 1923 அவர் கட்சியில இருந்து வெளியே போயிருப்பாரு. ஸோ அவர் வந்து 3 வட்டமேசை மாநாடு கலந்துப்பார். ரெட்டைமலை சீனிவாசன், இந்த டிப்ரெஸ்டு கிளாஸ் அசோசியேஷன் மூலியமா இவங்க எல்லாம், அம்பேத்கர், இவங்க எல்லாருமே கலந்துப்பாங்க. ஸோ இதுல கலந்துக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா AT பன்னீர்செல்வம், சரிங்களா? AT பன்னீர்செல்வம் ரொம்ப மிக முக்கியமான ஆளுமை. இவர் இருந்திருந்தாரு அப்படின்னா ஒரு அண்ணாதுரை மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருந்திருப்பாரு. அவரோட ஒரு யங் ஏஜ்லேயே வந்து ஒரு ஃபிளைட் கிராஷ்ல இறந்துட்டாரு, சரிங்களா? ஸோ ஃபிளைட் கிராஷ் இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ AT பன்னீர்செல்வம் ரொம்ப முக்கியமானவர். சர்பட்டம், ரா பகதூர் பட்டம் அதெல்லாம் நிறைய வாங்கியவர், சரிங்களா? ஸோ அவரு தான் இதுக்கு ஆன்சர். ஓகே. அடுத்து சுல்தானிய மயமாக்கப்பட்ட ஆங்கிலேயர் என்று வர்ணிக்கப்பட்டவர். ஸோ சர் தாமஸ் மன்றோ தான். 1820லயே ஒரு சென்னை மாகாணத்தோடைய கவர்னரா இருப்பாரு, ரொம்ப முக்கியமானவர், சரிங்களா? நம்மளுடைய நில வருவாய் முறையை வந்து மாற்றி அமைத்ததுல மிக முக்கியமானவர் இவர். ரயத்வாரி அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க.
உழவர்களுக்கே நிலம் சொந்தம். அந்த நிலம் வந்து 10 ஏக்கர் ஒரு உழவர் தந்துருவாங்க, அதுல இருந்து ஒரு விளைச்சல் ஒரு பகுதியை அரசாங்கத்துக்கு தரணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நிலையான நிலவரி திட்டம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது 1793 ஆரம்பிச்சிருப்பாங்க கார்ன்வாலிஸ். ஸோ அது ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மஹல்வாரி அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எதனால இவர் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜேம்ஸ் மில் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்ற புக்ல தான் சொல்லியிருப்பாரு சுல்தானைஸ்ட் இங்கிலீஷ்மேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஈஸ்டர்ன் கல்ச்சர் வந்து பயங்கரமா அவரை இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கஸ்டம்ஸ் எல்லாத்தையும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் அவரே எடுத்துட்டு இருப்பாரு அப்படின்றதுனால அவருக்கு இந்த பேர் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது பழைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு வினாங்க. சர் தாமஸ் மன்ரோ. ஓகே. வா ஊசி, வா ஊசி தான், ஓ கிடையாது. சரிங்களா? சிதம்பரனார் டேஷ் நிறுவனத்திலிருந்து கப்பலை வாடகைக்கு எடுத்தார். சரிங்களா? நம்ம வந்து கேலியோ லாவோ 1906 பாண்டித்துறை தேவர் உதவி செஞ்சிருப்பாரு. ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ முகமது ராவத்தர் 2 லட்சம் ரூபாய் தந்திருப்பாரு அப்பவே. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா எந்த நிறுவனத்திடமிருந்து ஆரம்பத்துல வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஷாலோன் ஸ்டீமர்ஸ் நிறுவனம் அப்படின்ற நிறுவனத்துல இருந்து, பிரெஞ்சு கம்பெனி. இந்தியாவுக்கும் கொழும்புக்கும், குறிப்பாக தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் கப்பல் சேவையை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. 1913 இது திவாலாக்கப்பட்டிருக்கும். பிரிட்டிஷ் ஃப்ரீயாவே வழங்குவாங்க சர்வீஸ் வந்து. தூத்துக்குடியில இருந்து கொழும்பு வரைக்கும் போறதுக்கு வந்து ஒரு ரேட்டை குறைப்பாங்க, கொடை தருவாங்க. இந்தியன் கம்பெனியை வந்து ரொம்ப டிப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. திலக்லாம் உதவி இருப்பாரு. சரிங்களா? திலகர், அரவிந்தர் பிரான்ஸோட நெகோசியேட் பண்ணி கப்பல் வாங்கி தந்திருப்பாங்க. ஸோ கேலியோ லாவோ ரொம்ப முக்கியமானது. பாரதியார் வந்து இது வந்து தேசத்தாயின் புதல்வர்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியமானது. ஓகே. பம்பாயில் கிலாஃபத் இயக்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? மார்ச் 1919. சரிங்களா? கிலாஃபத் இயக்கம் செவரஸ் உடன்படிக்கை, முதல் உலக போர்ல பயங்கரமா நசுக்கும், துருக்கிய துண்டாடிடுவாங்க. முஸ்லிம்களுடைய மதத்தை மதிக்கல அப்படின்றதுக்காக அலி பிரதர்ஸ்னால ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான இயக்கம், ரொம்ப முக்கியமான இயக்கம். ஸோ எதனால ரொம்ப நான் முக்கியமான இயக்கம் சொல்றேன் அப்படின்னா, காந்தி அடிகள் வந்து இதை வந்து என்ன பண்ணிருப்பாரு, தேசம் அப்ப வந்து மத அடிப்படையில பிரிஞ்சுதான் இருக்கும். முஸ்லிம்கள் இந்துக்கள் அப்படின்றது பிரிவினை இருந்துட்டே இருக்கும். நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிப்போம், அவங்க முஸ்லீம் லீக் ஆரம்பிப்பாங்க 1906. சரிங்களா? டாக்கால ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ரெண்டு துருவமா இருக்கும். இதை சீக்கிர பெருமை வந்து காந்தியடிகளுக்கு தான் சேரும். 1919 முதலாவது இந்த மூமெண்ட் வந்து ஆல் இண்டியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் வந்து காந்தி வந்து 1919 நவம்பர்ல நடத்தியிருப்பாரு. இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத நடத்தியிருப்பாரு. ஸோ ஏன் இன்னும் கூட நம்ம ஹீரோவா காந்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இது மாதிரியான மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்து வேற யாரும் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணாரு. முஸ்லீம் மற்றும் இந்துக்களை ஒன்னா சேர்த்தவர் ஆரம்பத்திலேயே. வேற எந்த லீடராலையும் அதை பண்ணவே முடியல கடைசி வரைக்கும். இன்ஃபேக்ட் கொஞ்ச நாள்லயே அது உடஞ்சிருச்சு. இருந்தாலும் ஆரம்பிச்சது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஆயுதத்தை எடுத்துட்டு போய் நான் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட முதல் ஆள் காந்தியடிகள் தான். ஓகே. நான் ஆயுதத்தை எடுத்தேன் அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட இல்லாத ஆயுதமே கிடையாது அப்படின்றதையும் உணர்ந்தவர். ஓகே. சத்தீஸ்கர் மைக்கால் மலைகளில் அமர்கண்டக் பீடபூமியிலிருந்து எந்த நதி உருவாகிறது? ஸோ நர்மதா நதி. நமக்கு சவுத் இந்தியா, நம்மளுடைய பிளாட்டூல இருக்கக்கூடிய நதிகள், மிக முக்கியமான நதிகள் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். நர்மதை நதிகள் எங்க உற்பத்தி ஆகுது, தபதி நதி எங்க உற்பத்தி ஆகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோதாவரி, நம்ம சவுத் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நதி எங்க உற்பத்தி ஆகுது, எங்க கடல்ல போய் சேருது, இது எல்லாமே. காவிரி எங்க உற்பத்தி ஆகுது, தாமிரபரணி எங்க உற்பத்தி ஆகுது, பொதிகை மலையில உற்பத்தி ஆகுது, வைகை நதி வருஷ நாடுல உற்பத்தி ஆகுது. சரிங்களா? கிருஷ்ணா மகாபலேஸ்வரர்ல உற்பத்தி ஆகும். ஸோ இந்த நதியில இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. அதனால இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து மேட்ச். பறவைகள் சரணாலயம் மாநிலம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கானா அப்படின்றது ராஜஸ்தான்ல இருக்கும், ரங்கன் திட்டு அப்படின்றது கர்நாடகால இருக்கும், வேடந்தாங்கல் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு. ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ வந்து வேடந்தாங்கல் C4 தான். அப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். சரிங்களா? ஒரு ஆப்ஷனை நீங்க எலிமினேட் பண்ணீங்கன்னாவே ஈஸியா நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். மலைப்பட்டி அப்படின்றது ஆந்திர பிரதேஷ். ஸோ ஏ தான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஒவ்வொரு ஆண்டும் கிருஷி மகோத்சவா எங்க நடக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குஜராத்தில் தான் நடக்கும். நம்ம பிரதமர் மோடி கூட போய் திறந்து வைப்பாரு. என்னன்னா இது வந்து கல்ச்சர்ல கூட வரும். ஹிஸ்டரினா ஹிஸ்டரி மட்டும் கிடையாது, கல்ச்சர் பார்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கல்ச்சர் பார்ட்னா நமக்கு வந்து
என்ன கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அவார்ட்ஸ் நிறைய கேட்பாங்க கல்ச்சர்ல இருந்து, சரிங்களா. அது இல்லாம சாகித்ய அகாடமி பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது மாதிரி கலைகள் சார்ந்த சிசிஆர்டி நிறைய கலைகள் சார்ந்த நிறுவனங்கள் நமக்கு இருக்கு. கிளாசிக்கல் டான்சஸ் எங்க இருக்கு இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ குஜராத்ல இந்த கிருஷி மகோத்சவா அப்படின்றது நடக்குது. உழவர்களுக்கான ஒரு மாநாடு. நான் புதுசா இன்னோவேட் பண்ணியிருக்கிறேன் இந்த அறுவடை செய்யும் இயந்திரம், நான் வந்து இந்த கேட்டல்ல வந்து டைரி மேனேஜ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ப்ரமோட் பண்ணணும், சரிங்களா. விவசாயிகளுக்கு அந்த அறிவை புகுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இது. ஓகே, நகோயா நெறிமுறை பின்வரும் எந்த கூற்றுகளுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய புரோட்டோகால்ஸ் ரொம்ப முக்கியம். காட்டோஜினோ புரோட்டோகால், நகோயா புரோட்டோகால், இதெல்லாம் வந்து எது சார்ந்து வரும் அப்படின்னா பயோடைவர்சிட்டி சார்ந்து வரும். 1992 பாரிஸ் சமிட் நடந்தது, சரிங்களா. அது ரொம்ப மிக முக்கியமான மாநாடு நடக்கும். சரி, ரியோ சமிட் நடந்தது, புவி உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரியோ சமிட்ல தான் வந்து என்ன பண்ணாங்க, கிளைமேட்டை நம்ம பாதுகாக்கணும், நம்மளுடைய தட்பவெப்ப சூழ்நிலையை பூமியை காப்பாற்றணும், அது இல்லாம இந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய உயிரிய பன்மைத்தன்மையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது 2 கிளையா பிரிஞ்சது. நிறைய மாநாடுகள் நடந்துட்டே இருந்தது, சரிங்களா. ஸோ இதுல வந்து மிக முக்கியமானது என்னன்னா மரபு வளங்களை பயன்படுத்துதல். நான் ஆப்பிரிக்கால நிறைய வளங்கள் இருக்கு, அந்த வளத்தை நம்ம போய் பயன்படுத்துறேன் அப்படின்னா அந்த பெனிஃபிட்டை அவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்றத கொண்டு வந்தாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் மரபணு வளங்களை பயன்படுத்துதல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த நகோயா புரோட்டோகால் 2010 இது நடந்திருக்கும். அது இல்லாம காட்டோஜினா புரோட்டோகால் இந்தியாவில கூட ஹைதராபாத்ல நடந்திருக்கும், சரிங்களா. காப் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்வென்ஷன் ஆன் பார்ட்டி, பயோடைவர்சிட்டிக்கு ஒரு பக்கம் நடந்திருக்கும். அது இல்லாம கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு நிறைய நடந்திருக்கும். பாரிஸ் சமிட் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பாரிஸ் அப்படின்னு சொன்னது, பாரிஸ் சமிட் 2015 நடந்துச்சு. கிளைமேட் வந்து நம்மளுடைய பூமியுடைய வெப்பநிலையை 1.5 டிகிரி இப்ப இருக்கிறத விட கம்மி பண்ணணும், அதுக்காக $100 trillion அப்படின்ற ஃபண்டை வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. 0 எமிஷன் அப்படின்றது கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. பாரிஸ் சமிட் ரொம்ப முக்கியம். நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ல அடிக்கடி இந்த கேள்வி வந்துட்டே இருக்கும். ஸோ கன்வென்ஷன் ஆன் பார்ட்டி நிறைய கேள்வி இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா எங்க நடக்குது, COP30 வந்து பாத்தீங்கன்னா 2025 நவம்பர்ல பிரேசில்ல நடக்குது. இது கேள்வியாக எதிர்பார்க்கப்படும். அதே மாதிரி COP29 2024 அசர்பைஜான், நம்மளுடைய அஜித் படம் இப்போ வந்தது இல்லைங்களா, விடாமுயற்சியா, அந்த படம் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஊர்ல அது வந்து நடந்திருக்கும். அது மாதிரி COP28 வந்து துபாயில நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மேட்ச்ல கூட கேட்பாங்க. கன்வென்ஷன் ஆன் பார்ட்டி ரிலேட்டட் டு கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் பயோடைவர்சிட்டி 2 பிரிஞ்சிருக்கும். 2த்தையுமே நம்ம பார்த்துக்கணும். கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு வருஷம் நடக்குது, ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம நிறைய சொல்றது வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டே போலாங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கும். கொஸ்டின் பேப்பரை நீங்களே பாருங்க, படிச்சவங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல், சரிங்களா. ஸோ இது மாதிரி இந்த டெஸ்ட் கண்டினியூஸா இன்னொரு 7-8 டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். இந்த ஃபுல் டெஸ்ட்டும் நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். இந்த குரூப் 4க்குல அடுத்து வரக்கூடிய குரூப் 2க்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருந்து நீங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குரூப் 2 வந்து ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். ஈஸியா வேலை பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. ஓகே, ஸோ இந்த நம்மளது ஜென்ரல் இங்கிலீஷ் புக் அப்படின்றது கொடுக்க போறோம், ஞாயிற்றுக்கிழமைல இருந்து கிடைக்கும், சரிங்களா. நான் புக்கை ஷோ பண்றேன் அடுத்த வீடியோல, உங்களுக்கு டீட்டெயிலா அந்த புக் பத்தி நான் சொல்றேன் நான். அது இல்லாம குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போயிருக்கு. இப்பதான் ஃபியூ டெஸ்டஸ் முடிஞ்சிருக்கு. என்ரோல் பண்றவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க, வெரி யூஸ்ஃபுல். நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே படிக்கணும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா பெரிய யூஸா இருக்காது. கட் ஆஃப் நியர்ல போயிட்டு எனக்கு வராம போச்சு அப்படின்னு வேணா நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ஓகேங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றிங்க.